கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள மாறாத நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனை துதித்து பாடப்போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. என்னும் போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம் என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உண்டாக்கினார், இரவில் ஆள்வதற்கு உண்டாக்கினார். பகலை ஆள்வதற்கு கதிரவனை உண்டாக்கினார், இரவில் ஆள்வதற்கு சந்திரனை உண்டாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம், இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆண்டவரே, உம்மை துதிக்கும் போது உம்முடைய பேரன்பு ஆண்டவரே எங்கள் மேலே பொழிந்தருளுகிறீரப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்க துதிக்க அது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, மேன்மையை தருகிறதற்காக நன்றி. தொடர்ந்து கொடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சங்கீதம் 107 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவ பிள்ளைகளே, வேதவசனம் அழகாக நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் ஒரு கட்டளையாக நமக்கு சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டுமாம். ஏன் கர்த்தரை துதிக்கணும்? அவர் நல்லவர், அதனால தான் அவரை துதிக்கணும். அவர் நல்லவர், அதனால எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த பூமியில் நம்ம வாழுகிற நாள் வரைக்கும், நம் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவருடைய கிருபை நம்ம கூட என்றும் இருக்கும். அதனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யுங்கள்? துதியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தரை யாரெல்லாம் துதிக்கணும்? வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. 113 சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க கர்த்தரை துதிக்க சொல்கிறார். ஏன் கர்த்தருடைய ஊழியக்காரங்க கர்த்தரை துதிக்கணும்? ஊழிய பாதையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூட இருந்து நம்மளை ஊழியத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்னா அந்த ஊழியக்காரன் அவருடைய பலத்தில் ஊழியத்தை செய்யலை, அவருடைய கிருபையினால தான் ஊழியம் செய்கிறார். ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட தேவ மனுஷன் அவர் சொந்த பலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் அடங்கிய ஒரு சின்ன குடும்பம் உங்கள் குடும்பமாக இருக்கலாம்.
ஒரு குடும்பத்தையும் நடத்துறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? சரியான நேரத்தில் போதிய வருமானம் இல்லை, குடும்பத்தை சரியாக நிர்ணயித்து நடத்த முடியலை, பிள்ளைகளை கீழ்ப்படிதலோடு நடத்த முடியலை, மனைவியினுடைய விருப்பங்களை நிறைவேற்ற முடியலை. இப்படியெல்லாம் நம்ம குடும்பத்தை நம்மளால் சரியாக நிர்ணயிக்க முடியலை, அதில் நடத்த முடியலை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஊழியக்காரர் பாருங்கள், எத்தனை குடும்பத்தை நடத்தணும்? சபையில் வரக்கூடிய 50 குடும்பங்கள், 100 குடும்பங்கள், அத்தனை குடும்பத்தையும் அவங்க நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போய் நின்று அவங்களுக்கு ஜெபம் பண்ணி, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி, அவங்க கஷ்டத்தில் கூட இருந்து அவங்கள போஷித்து, அவங்கள போதித்து, அவங்களுக்கு உதவி செய்து, அப்போ இவ்வளோ தூரம் அநேக குடும்பங்களை ஒரு ஊழியக்காரர் நடத்துகிறாருன்னா அது அவருடைய கிருபை. அதனால் ஊழியக்காரங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். கர்த்தர் தம்முடைய கிருபையை தந்து ஊழியத்தில் பயன்படுத்துறதுனால என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் வேதத்தில் படிக்கும்போது 135 சங்கீதம் 2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். ஆலயத்தில் தேவ பிள்ளைகள் வந்து நிற்கும்போது ஆண்டவரை என்ன செய்யுங்க? துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலயத்துக்கு வருகிற சிறியோர் பெரியோர் எல்லாரும் என்ன செய்யணுமா? தேவனாகிய கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏன் ஆண்டவரை துதிக்கணும்? வசனம் இன்னொரு வசனம் கூட சொல்கிறேன். 136 சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ அவர் ஒருவராக இருந்து கொண்டு தான் பெரிய அதிசயங்களை செய்கிறார். அதனால் அவரை துதிக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு. நினச்சி ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தரை துதிக்கிறவங்களுக்கு ஒரு குறைவுமே வராது. எல்லா சூழ்நிலையிலையும் நீங்களும் நானும் துதிக்க கற்றுக்கொள்ளணும். தாவீது தேவனை துதிக்கிற மனுஷனாக இருந்தார். அதனால் தேவன் அவரை உயர்த்தினான். கர்த்தரை துதிக்கிறவங்களை தேவன் கட்டாயம் உயர்த்துவார். உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்பொழுதும் தேவனை துதிக்கிற பழக்கத்தை விட்டு விட வேண்டாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. வானாதி வானங்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் எங்களுக்கு கிருபை தார். தொடர்ந்து உம்முடைய துதியினால் எங்களுடைய நாவை, எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய மனதை நிரப்புவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.